ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் இனிமேட்டு யார் பேச்சும் கேட்க போறது கிடையாதாம். விஜய் தன்னுடைய சொந்த மனசு, சொந்த மைண்ட் என்ன சொல்லுதோ அதுபடிதான் செயல்பட போகிறார். இந்த 7 நாட்கள், இந்த 7 நாட்கள்ல விஜய் என்னென்ன பண்ண போறாரு பாருங்க. எஸ், விஜய் இஸ் ஆன் ஃபயர் மோட். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்தவங்க பேச்ச கேட்டிருப்பாரு, பட் விஜய் வந்து கிளீனா முடிவு எடுத்துட்டாராம். இந்த 7 நாள் மட்டும் நானா செயல்பட போறேன், யாரும் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, நான் வந்து என் மக்களை சந்திக்க போறேன். இது வரைக்கும் நீங்க என்ன ஒரு நடிகர் விஜயா பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கு 7 நாள் தான் இருக்கு. இந்த 7 நாள் நீங்க என்ன அரசியல்வாதி விஜயா பார்க்க போறீங்க அப்படின்ட்டு விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்திருக்கிறார். அது என்னதான்ப்பா முடிவு அப்படின்னு நீங்க மைண்ட்ல நினைக்கிறது எனக்கு கேக்குதுங்க. அது என்ன முடிவுனா, இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக விஜய 2 நாள் தொடர்ந்து பிரச்சாரம் போய் பார்த்திருக்கீங்களா? பார்க்க போறீங்க, இனிமேட்டு பார்க்க போறீங்க. அவ்வளவுதான். அரசியல் களம் வந்து பாத்தீங்கன்னா சூடு ஆயிடுச்சு. விஜய்க்கு அது இப்பதான் தெரிஞ்சிருக்கு. டேய், எலெக்ஷன் தொடங்கி 1 மாசம் ஆகி இருக்கு, விஜய் ஏஞ்சுக்கோங்க ஏஞ்சுக்கோங்கன்னு சொல்லும் போதெல்லாம் விஜய் கேட்கல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த சவுண்ட் கேட்டிருக்கு. என்னது, எலெக்ஷனுக்கு நான் இன்னும் 7 மாசம் இருக்குன்னு நினைச்சேன், இன்னும் 7 நாளா? 7 நாள் கூட கிடையாது, இன்னைக்கு 15 நாள் கூட, இன்னும் 6 நாள் தான். 21ஆம் தேதியோட கேன்வசிங்க க்ளோஸ் பண்ணோம், இன்னும் 6 நாள் தான் பிரச்சாரம் பண்ணுமா? ஏஞ்சுக்கிறா விஜய்னு வந்து பாத்தீங்கன்னா இனிமேட்டு விஜய் வந்து கண்டினியூஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறார். அதாவது நார்மலா விஜய் எந்த மாதிரி கேரக்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 நாள் கேன்வாசிங் போனா நடுவுல 2 நாள் ரெஸ்ட் ஆச்சு தேவைப்படும். எங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 1 வாட்டி தான் தலை காட்டுவாரு. அது எலெக்ஷன் தொடங்குவதற்கு முன் வாரத்துல 1 வாட்டி இல்ல 2 வாரத்துக்கு 1 வாட்டி தான் தலையை காட்டுவாரு. அப்புறமா போய் பனையூர்ல தூங்கிடுவாரு. இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு 5 நாளைக்கு 1 வாட்டி 6 நாளைக்கு 1 வாட்டின்னு தலையை காட்டுன்னு வந்தாரு. அதை அப்படியே சுருக்கி என்ன பண்ணாருன்னா நடுவுல 1 நாள் மட்டும் பெட் ரெஸ்ட் விட்டாரு. 1 நாள் விட்டு 1 நாள் அப்படின்ற மாதிரி மாத்தினாரு. இப்போ வந்து அதுக்கு கூட லீவ் விடுறாரா. இனிமேட்டு எனக்கு பெட் ரெஸ்டே தேவையில்லை, இந்த 7 நாள் நான் கடுமையாக உழைச்சு நான் சிஎம் ஆகணும், அந்த சிஎம் சீட் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் விஜய் பிரச்சாரம் பண்ண போறாருங்க. அதாவது நேத்து வந்து உங்களுக்கே தெரியும், திருப்பூர் மாவட்டத்துக்கு போயிட்டு கேன்வாசிங் பண்ணாரு. எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா அடுத்த நாள் ரெஸ்ட் விடுவாருன்னு நினைச்சாங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதாவது எக்மோர் அண்ட் டி நகர், முடிஞ்சா எனக்கு சேப்பாக்கம் ட்ரிபிள் இன்னைக்கு கூட கொடுங்க, நான் அங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ண போறேன், உதயநிதியை தோக்கடிக்கிறது தான் என்னோட ஒரே நோக்கம், அதனால 3 இடத்துக்கும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்மோர்லயும் பெர்மிஷனை கிராண்ட் பண்ணிட்டாங்க. சார் டேக் இட் சார், நீங்க வந்து 1 வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்சு நீங்களே கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால யூ டேக் இட், நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு எக்மோர்லயும் பெர்மிஷனை கிராண்ட் பண்ணிட்டாங்க, டி நகர்லயும் பெர்மிஷனை கிராண்ட் பண்ணிட்டாங்க. சோ விஜய் இஸ் ஆன் ஃபயர் மோட். மிஸ்டர் விஜய், நான் சீரியஸா உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பெர்மிஷனை வாங்கிட்டு மத்தியானத்துக்கு மேல, ஏன்னா இந்த வீடியோ காலையில எடுத்துட்டு இருக்கோம், மத்தியானத்துக்கு மேல ஏஞ்சி நாங்க ரத்து செய்வோம், இன்னைக்கு போலன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க விஜய், நீங்க ஃபயர் மோட்ல இருக்கிறீங்கன்னு வேற நான் தெனாவட்டா பேசிட்டு இருக்கேன். சோ தயவு செஞ்சு பிரச்சாரத்தை ரத்து பண்ணாம இந்த 7 நாளாச்சு கொஞ்சம் சீரியஸா எடுத்து, 7 நாள் இல்ல இந்த 6 நாளாச்சு கொஞ்சம் சீரியஸா எடுத்து போய் மக்களை சந்திங்க. எல்லா தொகுதி மக்களையும் பார்க்கணும். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து 1 நாளைக்கு 6 தொகுதி 7 தொகுதி போறாரு. முதலமைச்சர் 6 தொகுதி 12 தொகுதியை கவர் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு மனுஷன் 2 நாளைக்கு 1 வாட்டியும் 1 வாரத்துக்கு 1 வாட்டியும் போயின்னு இருக்காருன்னா அது விஜய் தான். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்மோருக்கும் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டாங்க, டி நகர்லயும் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டாங்க. ரோட் ஷோக்கு மட்டும் பெர்மிஷன் தரல நினைக்கிறேன். பிகாஸ் ஆல் திஸ் ஆர் கிரௌடட் ஏரியாஸ்ல. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், டி நகர்ல ஒரு 5 மணி வாக்குல விஜய கேன்வாசிங் ரோட் ஷோ பண்ண விட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது ஹைவேஸ் ரோடியா இவனுங்க நாசமாக்கிடுறானுங்க. டி நகர்லாம் வந்து ஆல்ரெடி கிரௌட் இருக்கிற ஏரியாஸ். நேற்று வேற பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14 எல்லாருமே வந்து பண்டிகைன்றனால நேத்தே போயிட்டு ஃபெஸ்டிவல் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கிரௌட்ல பாதி கிரௌட் இன்னைக்கு அங்க இருக்கும். சோ எல்லா கிரௌடுமே ஒண்ணு சேர்ந்தா, தற்கொலை கூட்டங்களும் வந்துருவாங்க, எல்லா கிரௌடும் ஒண்ணு சேர்ந்தா டி நகர் வந்து அப்படியே என்ன சொன்னா தும்சா ஆயிடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தும்சா ஆயிடும். சோ டி நகர்லயும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. டி நகர்ல வந்து ஒரு 4 to 5 அந்த டைம்ல வந்து நீங்க கேன்வாசிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்மோர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6 to 8 கேன்வாசிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஒரு நல்ல தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பா அங்கங்க தலைவர்கள் வந்து பெர்மிஷன் கிடைக்காம சுத்தின்னு இருக்காங்க. ஏங்க உதயநிதி தான் நிறைய ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ரத்து செஞ்சாங்க. பிகாஸ் ஏடிஎம்கே அந்த டைம்ல பெர்மிஷன் கேட்டிருக்கோம், இல்லைன்னா டிவிக்கு அந்த சைடு பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அதனால சார் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டுட்டாங்க, அதனால உங்க பயணத்தை நாங்க ரத்து செய்யறோம், ரத்து பண்ணிடுறாங்க, பெர்மிஷன் தரமாட்டாங்க. அந்த டைம்ல அவர் வேற எங்க மேடம் ஃப்ரீயா இருக்குன்னு கேட்டா அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணி இவங்க போயிடுறாங்க.
சோ இது மாதிரி தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போய் கேன்வாசிங் பண்றதுக்கு சுத்திட்டு இருக்காங்க. பட் இவர் என்ன பண்றாருன்னா எல்லா இடத்துக்கும் பெர்மிஷன் கேட்டு பெர்மிஷனையும் அவங்க கொடுத்துடுறாங்க. ஆனா மனுஷன் உட்காந்து கேன்சல் பண்ணிடுறாரு. சோ இன்னைக்கு எக்மோர் குத்துட்டாங்க, டி நகர் குத்துட்டாங்க. இது மாதிரி மத்த கட்சிகள் குத்துனா அவங்க சல்லுன்னு போய் அங்க பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் விஜய் என்ன டிசிஷன் எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. பெர்மிஷன் கொடுத்த பிறகு இப்ப அதுல எதனா சாக்க தோண்டுவாங்க. என்ன இது நம்ம எப்படியோ பேச போறது கிடையாது, ரோட் ஷோ பெர்மிஷன் வேற தரல, ஏதோ ரோட் ஷோ பெர்மிஷன் குத்தா வச்சு நம்ம போய் மூஞ்ச காட்டி ஓட்டு கேட்கலாம். இப்ப நான் போய் பேசிதான் ஓட்டு கேட்கணும் போது அது எனக்கு இடிக்குதே, எனக்கு தான் பேச்சு வராது, அதுக்கு வேற ஒரு 5-6 பக்கத்துக்கு நான் எழுதணும், எழுதி அதை வேற படிக்கணும். இதே நான் எவ்வளவு நாள் தான் செஞ்சுன்னு இருக்கு. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லா வேணாவே நடிக்கிறது. எங்க விஜயோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தோல் உரியுது, பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஏங்க அவரை ஒரு மாசம் கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் விஜயோட சுயரூபம் என்னன்னு. ஒரு மாசம் விடுங்க. ஏங்க நான் அவங்க வைஃப இப்படி கையெடுத்து கும்பிடுவேங்க. எப்படிதான் இந்த மனுஷனோட எல்லாம் இவ்வளவு நாள் இவங்க வாழ்ந்தாங்கன்னே தெரியல. எனக்கு கையெடுத்து கும்பிடுறேன் சங்கீதா மேடம். பிகாஸ் ஒரு கிரௌடை எப்படி ஹேண்ட்லிங் பண்ணணும்ன்ற கெப்பாசிட்டி கூட விஜய் கிட்ட சுத்தமா கிடையாது. உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், என்ன படம் அது, வில்லு படம்னு நினைக்கிறேன். அந்த வில்லு படத்துல பிரஸ் மீட்டை கொடுக்கறதுக்கு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அதுவும் அந்த ஏஜ்லயே. அப்பெல்லாம் ஒன்னா ஒரு புகழின் உச்சத்துல இல்ல, புகழின் உச்சத்துல இப்ப கூட இல்ல, பட் இருந்தாலும் அவர் சொல்லிக்கிறாரு நான் உச்சா நடிகர்னு. அந்த வில்லு படம் எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த டைம் ஃப்ரேம்ல எல்லாம் அவருனா உச்சத்துல இருந்தாரு. அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் ஹேண்டில் பண்ண தெரியாம இல்லையா, இது பிரஸ்ஸே அந்த பிரஸ்காரன் தான் நம்ம படத்தை ப்ரொமோட் பண்ண போகுது, அந்த பிரஸ்காரன் தான் நம்ம மூஞ்சி எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் சேர்க்குது. அப்பயே என்ன பண்ணாருன்னா இவ்வளவு ஆக்ரோஷமா பேசி பிரஸ்ஸையே இன்சல்ட் பண்ணவர் தான் விஜய். சரி இப்பயாச்சும் கொஞ்சம் மெச்சூர் ஆகி திருந்திருப்பான்னு பார்த்தாருன்னா திருந்தல. ஏங்க அங்க கொஞ்ச நேரத்துல திருப்பூர்ல விட்டு இருந்தா மினி வில்லு படம் மாதிரி கட்டிட்டு இருப்பாரு, கோவப்பட்டு இருப்பாரு. அந்த மூஞ்ச நீங்க பாருங்க, நில்லுங்க, அந்த மூஞ்சி ஆக்ரோஷம் தெரியுது. எஸ் கட்டுப்படுத்தலாம், பட் கட்டுப்படுத்துறது எப்படின்றதும் இருக்கு. உங்க பவுன்சர்ஸை வச்சு கட்டுப்படுத்துங்கன்னா கொஞ்சம் அப்படியே தூரமா நிக்க சொல்லுங்க. ஏன் உங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் எங்க? அவன் இத பேரிகேட உடைச்சுன்னு ஓடி வரானா கட்சி நிர்வாகி நீங்க தான். இன்னமும் என்னப்பா படாது, அரிப்பு படம் இல்ல, தொண்டர் படம். ஏதோ தொண்டர் படம் எல்லாம் நாங்க போட்டோம், நாங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டோம், இனிமேட்டு நாங்க எங்க போனாலும் தொண்டர் படம் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அந்த தொண்டர் படம் எங்க? ஏங்க நான் பார்க்கும் போதெல்லாம் ஒண்ணு போலீஸ் ஓடுறான், இல்லைன்னா பவுன்சர் ஓடுறான். தொண்டர் படம் எங்க ஓடுது? தொண்டர் படே கிடையாது. பிகாஸ் இவர் பக்கத்துல அவங்களே செல்ஃபி எடுத்து நின்று இருக்காங்க. சோ தொண்டர் படைகளை வச்சுக்கிட்டப்பா என் வண்டி இங்க நிக்க போதா, தொண்டர் படப்போ ஒரு 300-400 பேரு. ஏங்க ஒரு மாவட்டத்துக்கு போறீங்க, ஒரு 6 தொகுதி இருக்கு, என்னமோ பல லட்சம் கோடி பேர் வர மாதிரி சீன் போடுறீங்களே, பில்டப் போடுறீங்களா, ட்ரோன் காட்சி. அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான உங்க கட்சி நிர்வாகிகள் அப்ப அந்த மாவட்டத்துல இல்லையா? நியாயமா இல்லையா? சரிங்க, விஜய்க்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் இவங்க போட்டு கூட்டம் வரலன்னு கூட வச்சுக்கோங்க, 300 ரூபாய் கொடுத்து இவங்க கூட்டம் விடலன்னே வச்சுக்கோங்க, இந்த ஈவெண்ட் ஆர்கனைசரை வச்சு இவங்க கூட்டம் கூட்டலன்னே வச்சுக்கோங்க. சரி கூட்டம் இயற்கையா வருதுப்பா விஜய்க்கு. ஏங்க அதை கட்டுப்படுத்த கட்சி நிர்வாகிகள்லாம் அங்க இருப்பான்ல, எங்க அந்த கட்சி நிர்வாகி? எதுனா ஒரு இடத்துல அந்த வேட்பாளர்களை தவிர்த்து அந்த கட்சி நிர்வாகிகள் விஜயை சுத்தி அந்த பேரிகேடை சுத்தி அப்படியே ஒரு கயிறு போட்டோ இல்ல கையை பிடிச்சோ கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி எங்கன்னா பாத்துருக்கீங்களா? ஏன்னா இவங்க கிட்ட கீழ் பேச இல்ல, கட்சியே இல்ல, வெறும் வேட்பாளர் மட்டும் தான் இருக்கான். வெறும் இந்த விஜய் கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னு ஓடி வரான் பாரு ஆடியன்ஸ், அவ்வளவுதான் இவனுங்க. சோ கட்சி கீழே இருக்கானா? கட்சி கீழே இல்ல. சோ விஜய் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஆக்ரோஷத்தை காட்டிட்டு இருக்காரு. நேற்று நடந்த திருப்பூர் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடிங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 6 சவரன் செய்யுங்க. ஏங்க இப்பெல்லாம் 6 கிராம் பொருளை தொலைச்சாலே 1 லட்சம் ரூபாய்க்கு போயிடுச்சு, 1 லட்சம் ரூபாய் தொலைச்ச மாதிரி 6 சவரன் செயின். சோ க்ளோஸ் டு நீங்க சைக்குலி சேதாரெல்லாம் போட்டா 7.5 லட்சத்துக்கு வந்துரும். ஒரு 7.5 லட்சம் பணத்தை ஒரு அம்மா தொலைச்சிருக்காங்க நேற்று. ஏன்னா தொலைச்சிட்டு கதறி அழுறாங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன் அழுகுறீங்க? ஏங்க ஒரு செயின் போனா இன்னொரு செயின் வாங்கிக்கலாம், ஒரு புருஷன் போனா இன்னொரு புருஷனை கட்டிக்கலாம். தளபதி ஒண்ணுதானங்க, தளபதியை ஒரு வாட்டி தானங்க பார்க்க முடியும். அதான் தளபதியை பார்த்துட்டீங்களா? இல்ல ஒரு 6 சவரன் செயினை இழந்துட்டு தளபதியை பார்க்க மாட்டீங்களா? எங்க அண்ணா அவ்வளவு வருத்தம் இல்லையா? ஒரு 6 சவரன் செயினை தொலைச்சிட்டு அழுவுறீங்க. அதான் தளபதி தரிசனம் உங்களுக்கு கட்சிச்சுல விஜய் கிட்டங்க பார்த்துட்டீங்களா? போக அந்த சந்தோஷத்தோட போக. என்னமோ அழுது சீன் போடுறீங்க, எங்க கட்சி மேல கெட்ட பேர் ஆக்குறீங்க, எங்க கட்சி ஆளுங்கெல்லாம் திருடிட்டாங்கன்னு சொல்றீங்க. என்ன கரெக்டா இல்லையாங்க?
ஏங்க நம்மளுக்கு புருஷன் கட்டின தாலி செயின் முக்கியமா, விஜய் முக்கியமா? ஏங்க சில கூட்டத்துல என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு புருஷன் முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம், எனக்கு குழந்தை முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம், என் குழந்தை ஐசியூல இருக்கு, இருந்தாலும் நான் விஜய் பார்க்க தான் வருவேன். யார் முக்கியம்? ஃபைனலா விஜய் தானே முக்கியம். ஏன்னா ஒரு 6 சவரன் செயினுங்க ஜஸ்ட் நீங்க போய் இப்ப விஜய் கிட்ட கேட்டீங்கன்னா விஜய் வாங்கி தர போறாரு. யார் வாங்கி தரணும்? புருஷன் தான் வாங்கி தரணும். வீட்டுக்கு போனா அந்த புருஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு, எப்பா நம்ம பொண்டாட்டி செழிப்பா தெரியணும், நம்ம பொண்டாட்டி அழகா தெரியணும், நம்ம பொண்டாட்டி கிட்ட எதுவும் இல்லைன்னு இந்த ஊர் மக்கள் பேசிடக்கூடாது, அவளை நம்ம கெத்தா காட்டணும், நம்ம கஷ்டப்பட்டோம் அவளுக்கு வாங்கி போடுறா செயின்னு 6 சவரத்துல தாலி செயினை வாங்கி போட்டா இன்னைக்கு அந்த தாலி செயினை எவனோ திருடின்னு போயிட்டான் விஜய் கூட்டத்தில். இப்ப அந்த தாலி செயினை, ஏங்க தாலி செயினுங்க, தாலின்றது என்ன? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அந்த தாலி எப்படி பாருங்க, காலையில ஏஞ்சி உடனே அப்படி எடுத்து இப்படி தொட்டு கும்பிடுவாங்க. ஏன்னா அந்த தாலி தான் புருஷன் மாறி, அந்த தாலி நம்ம கிட்ட இருக்குன்னா புருஷன். ஏங்க இது அடிமைத்தனம் இடிமைத்தனம் இதெல்லாம் நெக்ஸ்ட், பட் ஒரு கலாச்சாரம் இதுதான், அவங்களோட திங்கிங், அது ஒரு மைண்ட் திங்கிங். நம்ம தாலி கிட்ட நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம புருஷன் எங்கேயோ பிரச்சனை இல்லாம இருக்கிறான் அப்படின்ற ஒரு திங்கிங். ஓகே, இப்ப தாலி இல்ல, அந்த தாலியை யார் வாங்கி தரணும்னா புருஷன் தான் வாங்கி தரணும். நெக்ஸ்ட், சோ நம்மளுக்கு எந்த கஷ்டம்னாலும் யார் உதவ போறா? புருஷன் தான் உதவ போறா. ஆனா நீங்க யாரை நம்பி போயிருக்கீங்க? ஒரு நடிகனை உன்னை கூப்பிட்டு இன்னான்னு கேட்பானா? நான் கேட்கிறேன், சரி இன்னைக்கு 6 சவரன் செயின் தொலைஞ்சு போச்சு, விஜய் கூப்பிட்டு கேட்பாரா? என்னம்மா தொலைஞ்சு போச்சாமா, கவலைப்படாதீங்கம்மா, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேமா சொல்லுவாரா? ஏன்னா ஒருத்தன் காரு கொடிக்கம்ப ஊழுங்க, மதுரை மாநாட்டுல நினைக்கிறேன், கொடிக்கம்ப ஊழ்ந்து அவன் கார் நசுங்கி போச்சு. இந்த மனுஷன் கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாரா? இல்ல அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரா? இவர் மட்டும் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுக்கிறாரு, ரேஞ்ச் ரோவர் வச்சுக்கிறாரு, BMW வச்சுக்கிறாரு. கார் ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது பாருங்க ஒரு கார்ல வராரு. இவர் மட்டும் அவ்வளவு காரை வச்சுக்கின்னு வாங்கின காருக்கு டாக்ஸும் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு சுத்தி நிற்கிறாருல. ஏன்? அவன் ஒருத்தன் இனோவா கார் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான். இவர மாதிரி படம் நடிச்சுட்டு பிளாக் டிக்கெட்ல வாங்கியிருக்க மாட்டாம, இல்ல ஆதவ் அர்ஜுன் மாதிரி லாட்டரி டிக்கெட்ல வாங்கியிருக்க மாட்டாம, கஷ்டப்பட்டு ஒண்ணு அவன் துட்ட போட்டோ இல்ல அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு போட்டோ காரை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த காரை இவர் வாங்கி கொடுத்தாரா? அதே வாங்கி கொடுக்காத நடிகருங்க இவரு பின்னாடி சுத்தி நிக்கிறீங்க. இன்னைக்கு செயினை தொலைச்சிட்டீங்க, யார் வாங்கி தருவா? யார் பொறுப்பு? இன்னைக்கு வீட்டுல போனா உங்களுக்கு கும்மா குத்து உழுவுமா உழாதா? 7 லட்சங்க, ஏன்னா சும்மா கிடையாது. அவன் ஒரு செல்போன் காணாம போயிட்டாலே பதட்டுவான். 7 லட்சம் நம்ம அடிச்சு இவங்களுக்கு ஏன் சொல்றோம்னா, எங்க போவாதீங்க, கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா, ஏங்க இத டிவிகே கட்சிக்காரன் திருட்டானோ இல்ல யாருன்னா ஒருத்தன் திருட்டானோ, ஏங்க அந்த ஒரு கூட்டத்தை யூஸ் பண்ற கேரக்டர்ஸ்னு சிலது வரும், சிலது இந்த மாதிரி திருடுறதுக்காக வரும், சிலது என்னன்னா ஒராசுறதுக்காக வருங்க. நம்ம எவ்வளவு படங்களை பார்த்திருக்கோம், நம்ம அதைதான் படிச்சு இந்த லேடிஸ்க்கு சொல்றோம். எங்க பார்த்து போங்க, ஒராசுறதுக்குனே சில பேர் வருவான், திருடுறதுக்குனே சில பேர் வருவான். நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம உடம்பையும் நம்ம தான் பாதுகாக்கணும், நம்மளோட உடைமைகளையும் நம்ம தான் பாதுகாக்கணும். ஏன் போனோம், ஏன் தொலைக்கணும்? இன்னைக்கு கண்ணிமைக்கும் நேரத்துல ஒரு 7 லட்சம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு போய் உங்க புருஷன் கிட்ட கேளுங்க. நடிகர் ஒண்ணும் இல்ல, அவர் துணை நடிகையோட பிரைவேட் ஜெட்ல போறதுக்கு கூட 20 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணிட்டு போவாப்ல. உங்க புருஷன் கிட்ட கேளுங்க, அந்த 7 லட்சத்துக்கு அவன் எவ்வளவு மாடா சுத்தி இருப்பான், எவ்வளவு பேயா உழைச்சிருப்பான்னு கேளுங்க. இந்த கஷ்டங்கள்லாம் புரியாத இந்த ஜீவன்கள் தான் விஜய் கூட்டத்துக்கு பொருளை தொலைக்கிறீங்க. இன்னொன்னு மயக்கம் போட்டு உழுது. ஏங்க கிட்டத்தட்ட நேற்று 10 to 12 பேர் மயக்கம் போட்டு உழுந்திருக்காங்க. எதிரா இதுக்கும் திமுக தான் சதி செய்யல, நகையை போந்துக்கும் திமுக தான் சதி செய்யணுவாங்க. நேற்று 10 to 12 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஏன் உழுறாங்க? ஏன் அப்படி போனோம்? ஏங்க மயக்கம் போட்டு விழுந்து திடீர்னு உயிர் போயிடுச்சுங்க, என்னங்க பண்ணுவீங்க? ஏங்க வாழ்க்கைன்றது ஒரு வாட்டி தான் வாழ. அங்க போயிட்டு மயக்கம் போட்டு உயிரீங்க, திடீர்னு டீஹைட்ரேட் ஆகி செத்து போறீங்க. அதுக்கும் திமுக பழி சொல்லிடுவான் உங்க தலைவன். உங்க தலைவனுக்கு எது நடந்தாலும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு போயிடுவாப்ல. சோ உங்க உயிரை பாதுகாப்பது யாரு? நீங்க. சோ இந்த பெண் கூட்டங்கள் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அங்க போயிட்டு எல்லாத்தையும் தொலைச்சுன்னு இருக்காங்க. இப்படி ஒரு பெண் கூட்டம் இந்த சைடு இருக்கு, பட் தி அதர் சைடு நான் சில பெண் கூட்டங்களை பாக்குறேன். அந்த பெண் கூட்டங்களை பார்க்கும் போதுதான் நமக்கு மன திருப்தி ஒண்ணு இருக்கு, மன சந்தோஷமா ஒண்ணு இருக்கு. அதாவது நேற்று ஒரு லேடி பேட்டி கொடுக்கும் போது சொல்றாங்க, ஏங்க விஜய் அவங்க வைஃபை பார்த்து ஒர்த் இல்லைன்னு சொல்றாரு. இதே வார்த்தைய அவங்க வைஃப் விஜய பார்த்து கேட்டா விஜய் மூஞ்ச தூக்கி எங்க வச்சுப்பாரு? நம்ம வீட்டுல இருக்க பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அப்புறமா மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ட்டு. உனக்கு வீட்லயே கொடுக்க துப்பு கிடையாது. நீ அவர் ஒருத்தர்
அதுதான்பா சங்கீதா வந்து நீ ஒர்த் இல்லன்னு சொன்னா எங்க போய் வச்சுப்பா மூஞ்ச சொல்லு, எங்க போய் வச்சுப்பா? ஒர்த் இல்லாம தான் 2 குழந்தைய பெத்தானா சொல்லு, எப்படி சொல்லுவான் அவன்? வர்த்து இல்லைன்னு சொல்ற கேரக்டர் கிட்ட தான் 2 குழந்தைய பெத்துக்கினியா? எங்க பாயிண்டா இல்லையா? ஏங்க அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, அதுதான் அல்டியான பாயிண்ட். ஒரு பொண்டாட்டிய பார்த்து வர்த்து இல்லைன்னு சொல்றவனா ஆம்பளே கிடையாது. இதே அந்த பொண்டாட்டி உன்னை பார்த்து வர்த்து இல்லைன்னு சொன்னா நீ ஆம்பளே கிடையாது. நாங்க பொண்டாட்டிய சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் ஆம்பளை கிடையாது, அவ திருப்பி சொன்னா நீ ஆம்பளே கிடையாது. உண்மைதானே? நீ போற போக்குல உன் பொண்டாட்டி அதெல்லாம் அவ்வளவு வர்த்து இல்ல கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறியே. இதே வார்த்தைய சங்கீதா பிரஸ் மீட்ல நின்னு விஜய்லாம் ஒரு ஆளே இல்லைங்க கண்டுக்காதீங்க வர்த்தே இல்லைங்க அவன்னா அந்த அர்த்தம் எப்படி மீன் பண்ணும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சொல்லலாமா? சங்கீதா அவர்களை கூப்பிட்டு எப்படியோ இப்ப 20ஆம் தேதிக்கு அப்புறமா திடீர்னு பிரஸ் மீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பிரஸ் மீட்ல நின்னுக்கிட்டு விஜய் என்ன வர்த்து இல்லைன்னு சொல்லுது. அவரு கூட 20 வருஷம் குப்பை கொட்டிருக்க, 25 வருஷம் குப்பை கொட்டிருக்க, எனக்கு தெரியும் விஜய் எல்லாம் வர்த்தே இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா அது விஜய்க்கு வலிக்குமா வலிக்காதா? விஜய் ரசிகர்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? அப்போ ஒரு ஆம்பளைனா ஒரு பொம்பளை எந்த வார்த்தையை வேணா சொல்லலாம், வர்த்து இல்லைன்னு சொல்லலாம், வேஸ்ட்னு சொல்லலாம், கேவலம்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். ஆனா ஒரு பொண்ணு அந்த வார்த்தையை உனக்கு ரிட்டர்ன்ல பண்ணாங்கன்னா திருப்பி சொல்றேன் விஜய்லாம் ஆம்பளே இல்லைன்னு சொல்றதுக்கான அர்த்தம் அது. இவனுக்கு யார் யாரை எப்படி கலாச்சிருக்கான், அஜித் சார் எப்படி கலாச்சிருக்கான்னு முதல் கொண்டு நம்மளுக்கு தெரியும். சோ அதுதான் ஒரு தலைவனுக்கான பண்பு விஜய்க்கு இல்ல அப்படின்றத அது சில லேடிஸ் பேசும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி நீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன்னு அந்த லேடி கேக்குறாங்க. இதே ஒரு நம்ம புருஷன் அப்படி யூஸ் பண்ணிட்டா நம்ம சும்மா இருப்போமா அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. ஏன்னா அவங்க தெளிவா சொல்ல ஒரு ஆம்பளை எப்படி ஒரு பொம்பளை பார்த்தா அப்படி சொல்லுவேன்னு கேக்குறாங்க. ஏங்க உண்மை இந்த உலகத்திலேயே ஏன்னா பெரிய பிரச்சனை கூட இருக்கட்டுமே எவனும் போயிட்டு என் பொண்டாட்டி வர்த்து இல்லைன்னா சொல்லவே மாட்டாங்க. அதாவது நான் சொல்றது சாதா ஃபேமிலி, அறிவில்லாத ஃபேமிலிஸ் கூட, இந்த லோவர் கிளாஸா இருக்கட்டும் லோ மிடில் கிளாஸா இருக்கட்டும் யாருமே வந்து என் பொண்டாட்டி வர்த்து இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளவு பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டு போறாங்க, என் பொண்டாட்டி வர்த்து இல்லைன்னு எவனா சொல்லுவானா? ஆனா இவரு வர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரோ சூழ்ச்சி பண்ணி தான் வந்து டிவோர்ஸ் போட வச்சுட்டாங்களாம். ஏன்னா நீ சும்மா இருந்து நீ துணை நடிகையோட ஊர் சுத்தாம இருந்தா அவங்க ஏன் வந்து கேஸ் போடுறாங்க? எதை அடக்கி வச்சுன்னு இருந்திருக்கணுமோ அதை தான் அடக்கி வச்சுன்னு சும்மா இருந்திருக்கணும். இவர் ஊர் சுத்துவாரா, அவங்க கேஸ் போடக்கூடாதான். இது என்ன நியாயம்? சோ அந்த லேடி பேசுறத கேட்கும் போது இத வந்து பல பெண்கள் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எஸ் அந்த லேடி பேசுனது உண்மையான கருத்து. பிகாஸ் அவர் இன்சல்ட் பண்ணது அவர் மனைவியை மட்டும் கிடையாது, ஒரு லேடியை இன்சல்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரிதான் லேடிஸ் குரல் கொடுக்கணும். ஆனா சில தற்கொலை லேடிஸ் இன்னுமே என்ன பண்ணுதுன்னா விஜய் ஒரு அழகன், நான் விஜய பார்க்க போறேன் அப்படின்றதுக்காக போயிட்டு எல்லாத்தையும் தொலைச்சுன்னு இருக்காங்க. நேத்து அதான் நேத்து திருப்பூர் மீட்டிங்ல இந்த மனுஷன் நான் திருப்பி சொல்றேங்க, இவங்க நம்மளை கலாய்க்கிறாங்களா இல்ல நம்ம இவங்களை கலாய்க்கிறாங்களா இல்ல நம்ம இவங்களை கலாய்க்கணும்ன்றதுக்காக இவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏங்க டோரை போன வாட்டி மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி டோருக்கு வெளியில ஃபேன்ஸ் இருந்தாங்கன்ட்டு டோரை திறந்துட்டு கொஞ்சம் கை காட்டு உள்ள ஓடி போட்டாப்ல. இந்த வாட்டி எங்க டோரை திறந்தா ஃபேன்ஸ் வந்து கை காட்டின்னு உள்ள வந்துருவாங்கன்ட்டு ஏங்க ஏணி போட்டு காம்பவுண்ட் சவுறு மேல ஏறி நின்னு மரக்கலைக்கு நடுவுல இந்த ஜந்துகள் மாதிரி நின்னு கை காட்டுறாப்லங்க. யாரு இவங்க ரசிகர்கள் வந்து மரம் மேல ஏறுவானுங்க. தலைவர் பாருங்க. எஸ் நான் இப்ப நினைக்கிறேன் இந்த ரசிகர்கள் எங்க இருந்து கத்துக்கிட்டாங்கன்னா விஜய் கிட்ட தான் கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏறி போட்டு நின்னு காம்பவுண்ட் சவுறு மேல நின்னு தன்னுடைய ஃபேன்ஸுக்கு கை காட்டுறாரு. அங்க பக்கத்துல கரண்ட் கம்பி போயிடுது. கரண்ட் கம்பியை தொட்டு இருந்தாருன்னா அதுக்கும் திமுக சதி செயல் தான். திமுக நீங்க ஏன் கரண்ட் கம்பி எடுத்தீங்க வந்து என் காம்பவுண்ட் சோர் மேல வச்சீங்க? யோ நீ ஏன் காம்பவுண்ட் சோர் மேல ஃபர்ஸ்ட் ஏறின? கரண்ட் கம்பி சைடுல தான் போவோம். புரியுதா? எங்க ஒரு சாதாரண நடிகரா இருக்கும் போது இவர் இவ்வளவு சீன் போடுறாரு. எது வெளியில வந்து தன்னுடைய ரசிகர் அவன் என்னங்க பண்ணிட போறான்? எங்க நான் கேட்கிறேன், அவன் என்ன உங்களை சாப்பிட்டு போறானா? சாப்பிடுற அளவுலையா நீ இருக்கிற? ஃபர்ஸ்ட் அவ்வளவு பெரிய அழகன்னு நீங்களே நினைச்சுன்னு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறேன் விஜய் வந்து டெய்லி உட்காந்து கண்ணாடியே பார்த்துன்னு இருப்பாரு நினைக்கிறேன். இப்படி உட்காந்து டே விஜய் நீ செம அழகா இருக்கல பாரியா, 18 வயசு பொண்ணுங்க வராங்க, 15 வயசு பொண்ணுங்க வராங்க, 35 வயசு ஆண்டிங்க வராங்க, 50-60 வயசு கேள்வியும் வராங்க. நீ உண்மையிலே அழகன் தான் நான் நினைக்கிறேன் விஜய். கண்ணெல்லாம் செமையா இருக்கிறா, தொப்ப வந்து போய் மூக்கு பாடுறா, காது பாடுறா, கையும் பாடுறா, நம்மளுக்கு செமையா இருக்கு. நம்ம வாக்கிங் ஸ்டைல ரசிக்கிறாங்கடா, நம்ம கண்ணாடி போட்டா ரசிக்கிறாங்கடா. நான் நினைக்கிறேன் இந்த மனுஷன் வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு மீட்டிங் முடிச்சுட்டு போறாப்ல. ஏங்க இது ஒரு வகையான மன பிராண்டிங். இது
அவர் விஸ்கி தான் குடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஒரு வகையான மன பிராந்தி, தன்னை தானே ரசித்துக் கொள்வது. அதற்கு காரணம் இந்த மக்கள். என்னடா நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம், நம்ம வந்து கிட்டத்தட்ட 45 பேரை சாகச்சிருக்கோம் கரூர்ல. ஏண்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வைஃப் போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்குது கோர்ட்ல, நம்ம வந்து ஏதோ துணை நடிகையோட சுத்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இவ்வளவு பண்ண பிறகும் இந்த மக்கள் நம்மளை பார்க்க வராங்கன்னா அவருக்கு நல்லாவே தெரியுது நம்மளுடைய ஃபேம், நம்மளுடைய அழகுக்குன்னு. சோ இவரு வந்து உட்காந்து ரசிப்பார் நினைக்கிறேன். டிவில போட்டுக்கிட்டு ஆதவே புசி அதை போடுறா இன்னைக்கு என்ன நந்துச்சுன்னு உட்காந்து பாப்பா. நம்ம 6,000 சைன் எனக்காக தொலைச்சிருக்கிறேன். அங்க போறா அங்க போறா, அந்த பொண்ணு மயக்கம் போட்டு போகுதுடா, எனக்காக வந்து மயக்கம் போட்டு போகுதுல, அப்பா பரவாயில்ல. அங்க வர்றா ஒருத்த 3 கிலோமீட்டர் சாக்கடையில நீச்சல் வச்சுக்கணும் வந்தியா, போடுறா எனக்காக இப்படிலாம் கிடக்குறே. அதை பாத்தியா, நான் தான்டா சிஎம், பிசி பாத்தியா, நான் தான் சிஎம். அங்க பாரு எங்க சாமி. சத்தியமா விஜய் அந்த மாதிரி கேரக்டர் தாங்க. ஏன்னா வீட்டுல யாரும் இல்ல, பொண்டாட்டி இல்ல, குழந்தை இல்ல, குட்டி இல்ல. இப்போ நம்மளா வீட்டுக்கு போனா பொண்டாட்டி இருக்கு, குழந்தை இருக்கு, குட்டி இருக்கு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே நம்மளுக்கு நேரம் பத்தல. இதுல வீடியோ போட்டு எடிட்டிங் பண்ணு, இவருக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது நீங்க சொல்லுங்களேன். இந்த பேசினாப்லையா, வீட்டுக்கு போனாப்லையா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வீடு டோரை சாத்தினாங்கன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. தண்ணி ஒண்டி கட்ட அப்ப போய் யாருன்னா வந்து போகலாம், அதுவும் நம்மளுக்கு தெரியாது. உட்காந்து குடிக்கிறது, இந்த மாதிரி உட்காந்து வீடியோ பாக்குது. இதை தவிர்த்து இவர் வேற என்ன செய்வார்? கட்சி வேலையும் பாக்குறது கிடையாது. அது பாவம். வேட்பாளர்கள் இப்பெல்லாம் அந்த 234 தொகுதி வேட்பாளரும் கஷ்டப்பட்டு இருக்கான். ஏன்டா நம்ம வந்து மனு தாக்கல் பண்ணணும், ஏன்டா நம்ம போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும், இப்படி கட்சி எதுனா ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா ₹1 ஹெல்ப்பும் பண்ணல. அவன் இந்நேரத்துக்கு அவன் வீட்டு நகைகளை வித்து, அவன் வீட்டு சொத்தை வித்து அவன் செலவு பண்ணிருப்பான். ஏன் எம்எல்ஏன்றது சும்மாவா? மினிமம் நீங்க 1 கோடி வச்சு ஆகணுங்க. நீங்க ஒரு தொகுதியில வேட்பாளர் வெளியில காட்டணும்னாலே 1 கோடி வச்சு ஆகணும். அவன் அந்த 1 கோடி சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான், இவரு அசால்ட்டா சம்பாதிப்பாரு. சோ கட்சிக்காரன் கஷ்டத்துல இருக்கான். பட் இவரு யாவானா எப்படின்னா போ, நான் பாரு ஜாலியா வீட்டுல இருக்கிறேன், அவ்வளவுதான். காலைல கிளம்பும் போது வெளில வந்து டாடா வேற எப்படி இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் வந்து நின்றுவாங்க. டோரே ஒரு 1.5 hour காட்டுவாங்க, விஜய் கிளம்பி விட்டார், விஜய் செய்த செயல் அப்படின்னு வந்து காட்டின்னு இருப்பாங்க. என்னங்க இது? இவ்வளவுதான் விஜயோட அரசியல், இவ்வளவுதான் விஜயோட அரசியல். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா எங்க போனாலும் இவங்களுக்கான தற்கொலை குஞ்சுகள் அவங்களுக்கான வேலையை செஞ்சுறாங்க. நேத்து ஒருத்தன் செஞ்சா பாருங்க. ஏன்னா இவர் வேன் போயினே இது நடுவுல வந்து பைக்கை நிப்பாட்டான். வேன் போயினே இது நடுவுல பைக்கை தூக்கி நிப்பாட்டு, ஏன்னா திடீர்னு பைக்கை நிப்பாட்டு சும்மா அவ்வளவுதான் விஜய். இது பாத்தீங்களா இவங்க தொண்டர் கூட்டங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்களா? யாருன்னா போயிட்டு இப்படி நடுவுல பைக்கை நிப்பாட்டுவாங்களா? ஏன்னா நிப்பாட்டிடுறாங்க அவன் முறைக்கு. அப்புறமா வந்து பவுன்சர்லாம் வந்து தள்ளி விடுறாங்க. இந்த ரசிகர் குஞ்சுகள் இப்படிதான் இருக்கானுங்க. அப்படி நிறுத்துறதே ஃபர்ஸ்ட் தப்பு. திடீர்னு இப்படின்னு சும்மா ஆக்ஷன் பண்ணியிருந்தாருன்னா விஜய் அவ்வளவுதான். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், தர்பூசணி பழத்தை தூக்கி உள்ள போட்டானுங்க, என்னென்ன தூக்கி போட்டு இருக்கானு. திடீர்னு எவனா போட்டா அது எவ்வளவு பெரிய தப்பு. சோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குற போலீஸ் அவங்க பாட்டு பாவம். ஏங்க அந்த போலீஸ் கஷ்டப்பட்டு பாருங்க இவர் போற ஊருக்குலாம். ஏன்னா காரை போட்டுன்னு ஒரு சைடு கோயின்னு அடிச்சுட்டு போறாங்க, பைக்ல ஒரு சைடு கோயின்னு அடிச்சுட்டு போறாங்க, ஏங்க ஓடுறாங்க பாவங்க போலீஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பார்க்கும்போது போலீஸ் எல்லாம் நானே வந்து ஒரு ராயல் சல்யூட் பண்றேன். ஏன் வேற எந்த கட்சி தலைவர்கள் போகும்போதும் போலீஸ் அவ்வளவு கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சி தலைவர்கள் போலீஸை டீசென்டா தான் வழி நடத்துவாங்க. மிஞ்சி போனா நின்னுட்டு இருப்பாங்க எங்கன்னா. ஏங்க மத்த கட்சி தலைவர் கூட்டத்துல பாருங்களேன், மிஞ்சி போனா போலீஸ் நின்னுட்டு இருக்காங்க ஓரமா. சிஎம் போறாருன்னா கூட ஓரமா நின்னுட்டு இருப்பாங்க எங்கன்னா, யாரும் நான் வழியில வரக்கூடாதுன்னு. ஆனா விஜய் போற இடத்துல மட்டும் அந்த போலீஸ் ஏர்போர்ட்ல தொடங்குறான் ஓடுறதுக்கு, ஏன்னா ஸ்பாட் வரைக்கும் ஓடுன்னு இருக்கிறாங்க அங்கங்க. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா அந்த காக்கி கலரே இல்ல, கருப்பு கலரா மாறுது. எப்படா மாறுதுன்னு பார்த்தா வேர்வை தண்ணி. ஏன்னா அவங்களும் மனுஷன் தானங்க. இவர் அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரா? ஏன்னா நம்மளுக்காக இவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டு, ஆனா அந்த போலீஸ் மேலேயே பழிய போடுவாரு. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க போலீஸ். இப்ப இவன் வந்து பைக்கை நிப்பாட்டினாலா, அது மாதிரி யாரா நிப்பாட்டி இருந்தா உடனே அந்த பையன் தூக்கி போலீஸ் எனக்கு பாதுகாப்பு தர. இதுக்கு மேல என்னையா போலீஸ் பாதுகாப்பு தரணும்? ஏன்னா கொஞ்சம் அந்த அந்த ஆர்கனைஸ் பண்றவங்களும் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும், ஃபேன்ஸும் ஒழுங்கா இருக்கணும். வேற எந்த கட்சியிலும் இப்படி குறுக்கால வந்து வண்டியை நிப்பாட்டான்னு வச்சுக்கோ, அந்த மாவட்ட செயலாளர் அவ்வளவுதான். அவன் எவ்வளவு பெரிய கட்சி நிர்வாகியா இருந்தாலும் சரி, அவனோட வாழ்க்கை அதோட க்ளோஸ். போஸ்டிங்லயும் இருக்க முடியாது, கட்சியிலும் இருக்க முடியாது. ஆனா உங்களுதுல அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நின்னவனுக்கு ஓட்டு இருக்குதானே நம்மளுக்கு தெரியாது. சோ போலீஸ் அவ்வளவு கஷ்டப்படுது. அங்க என்னன்னா இவரு சைக்கிளிங் பண்றதுக்காக, நீங்க போன மீட்டிங் கன்னியாகுமரியில பாத்திருப்பீங்க, இவரு வந்து கீர் சைக்கிள், அது
சாதா சைக்கிள்னா மெரிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, ஃபாஸ்டாவும் போவாது. இவரு நம்ம பாரு என்னையும் பாரு என் அழகையும் பாரு நான் சைக்கிள் ஓட்டும் திறமையும் பாருன்னு கீர் சைக்கிளை வாங்கி வச்சுக்கின்னு நல்லா சல்லுன்னு வேகமா போறாப்ல. அந்த பவுன்சர்ல இருந்து அவன் ஓடி வரான். ஏங்க ஒருத்தன் சைக்கிள் ஓட்டுன்னு போறதுக்கும் பின்னாடி ஓடுன்னு வரதுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்குங்க. ஏன்னா அதுவும் அவனுங்க எல்லாம் வந்து லூஸ் ட்ரெஸ்ஸா போட்டு இருப்பானுங்க, நல்லா டைட்டா போட்டுருக்காங்க பேண்ட் டிஷர்ட். அவனுக்கு எப்படிங்க ஃபாஸ்டா ஓட முடியும்? இல்ல நீங்க சைக்கிள்ல துருன்னு போறீங்க, அவனுக்கு தடிக்கிடிக்கு உண்டானுங்கன்னா மண்டை பிளாஸ்ட் ஆயிடுமே. என்னதான் கிளாஸ் எடுத்தாலும் நீங்கெல்லாம் திருந்த போறது கிடையாது. சோ மிஸ்டர் விஜய், உங்களுக்காக நான் கெத்தா பேசிட்டேன். நீங்க வந்து இன்னைக்கு கண்டிப்பா எக்மோர்லயும் டி நகர்லயும் பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னு கெத்தா பேசிருக்கேன். எங்க விஜய் பழைய மாதிரி இல்ல, அவர் இனிமேட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போறது 7 நாளும் வர போறாருன்னு சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு என் மானத்தை காப்பாத்துருங்க. இன்னைக்கு ரத்த ஒண்டி பண்றாதீங்க மிஸ்டர் விஜய், பிளீஸ்.